மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கு விரிவா போற்றி பலம் பல வளங்களும் பொருந்திய பாண்டிய நாட்டில் திக்கெலாம் திகழும் திருநெல்வேலியில் கீழ் திசையில் மணிகளையும் முத்து மாலைகளும் செஞ்சு கொண்டு ஆய்ந்து செல்லும் திருநதியின் கீழ்கரையில் மணவை ஒன்று மாநகரம் உண்டு. அந்நகரம் நீர்வளம் நிலவளம் கர்வலம் கனிவளம் ஏர்வளம் ஆகிய எல்லா வளங்களும் பெற்று ஒரு தலைநகரமாகிய ராமகூர் என்னும் பாண்டிய மன்னன் நீதி நெறியோடு தவறாமல் ஆண்டு வந்தான். அவனுடைய அரண்மனை எல்லாம் கவனிக்க யாதவனை நிமித்திருந்தான். அவன் பெயர் மன்னனின் பெயர்தான் கண்ட ராமகோன். அரண்மனையை பசுகளில் பால் தவிர ராமகோன் எனும் தினம் தோறும் பால் கொண்டு வருவார். குடத்தை எடுத்து உண்டு. குடத்தில் சிறிதளவு பால் இருந்தது. அந்த பாலை உண்டு போய் அரண்மனையில் தூர் இடறி விட்ட போல் பால் என்றே செய்வது போலல்லவா இருக்கிறது. சரி இருக்கட்டும், நாளையும் இதுபோல் நடந்தால் கூரை வெட்டிவிட வேண்டியதான் என்று சொல்லிக் கொண்டே பால் குடத்தை எடுத்தான். ஏற்றைய போலே சிறிதளவு பால் இருந்தது. தோன்றும் பால் குறைந்து விட்டது. இன்னும் பால் குறைந்து விட்டது. என் அரண்மனையில் சத்தும் ஓடுவார்களே என்று வளவார் எண்ணி கொண்டே அரண்மனைக்கு அந்த பாலை கொடுத்தார். புரிவோடு பால் கொடுத்து எடுத்துக்கொண்டு வரும்போதே ஒரு கோடாலையும் எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த இடத்தில் வந்ததும் மிகவும் கவனமாக இலங்கினான். விலகியது வந்தான். ஆனால் அத்தூர் இன்றும் இடைவிட்டது. பால் குடம் தரையில் விழுந்து விட்டது. பூங்கொண்டவன் கோடாரியை எடுத்துக்கொண்டு மூங்கில் மொழி வெட்டி விட்டான். என்ன ஆச்சரியம்! வெட்டிவிட்ட இடத்தில் சிறிதும் ரத்தம் கீழேறியது. வெட்டுப்பட்ட இடத்தில் கொஞ்சம் கையை கொடுத்து நல்லா கையால் குடைத்தான் நிறுத்தம் வழிவதும் நின்று விட்டது. திருவிளையாடல் காட்சி இனி காட்சியற வேண்டும். மனம் முருக வேண்டினான். மன்னனின் வேண்டுவது மன்னனின் வேண்டியது போலவே வணங்க வேண்டுமில்லாமதியும் நீதியும் நல்ல கதியும் கொண்டு கேட்டான். தன்னை துளசியும் இல்லாத தரணியும் மன்னனின் கேட்ட வரங்களை தந்து நீ அவை மற்றும் எல்லாம் அரும்புயர்கடும் அவர் நாமாமே சிந்தை நன்னெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை பொல் சொரிதர்
ஆ